Hi, this is Veda from Epic Trade Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ட்ரேடை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர் ட்ரேட் எடுக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பிஃபோராக நடந்திருக்கிற ட்ரேடோடைய லாஸஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சைக்காலஜியை வந்து நமக்கு முதல்ல பாதிக்கும். ஸோ ட்ரேடிங் சைக்காலஜிஸில் வந்து நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்ஸஸ் நிறையா இருக்குது. பட் இதில் நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை நம்ம வந்து குறைச்சிக்கிட்டாலோ இல்லை அதை நம்ம எப்படி சேஞ்சஸ் பண்ணி அதை நம்ம எப்படி வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய ஓவர் ட்ரேடும் வந்து குறையும், நம்மளுடைய லாஸஸும் வந்து குறையும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ப்ரீவியஸாக எடுத்துருக்கிற ஒரு ட்ரேடு வந்து லாஸ்ட்டில் முடிஞ்சதுன்னா அடுத்ததாக நம்ம என்ன மைண்ட் செட் போகும்னா, நம்ம விட்ட காசை திரும்பவும் நம்ம வந்து அடுத்த ட்ரேடில் எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாருமே போவோம். பட் அந்த பிஃபோராக இருக்கக்கூடிய ட்ரேடை வந்து நம்ம எப்படி நம்ம முதல்ல வந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய ஓவர் ட்ரேட் அப்படிங்கிற கான்செப்டே வந்து நமக்கு வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ நம்ம வந்து இதை என்னென்னலாம் பண்ணி நம்ம வந்து அதை வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இதில் மொதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்டெக்ஸில் மட்டுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேட் பண்ணுவாங்க. அதில் மட்டுமே வந்து தன்னுடைய முழு கான்செப்டையும் வந்து அதில் தான் வந்து அவங்க ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்டெக்ஸில் ட்ரேட் நம்ம பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டெக்ஸ் ட்ரேடு வந்து பண்ணலாம். பட் ஆனால் அதில் வந்து என்ட்ரி பாயிண்ட்ஸஸ் வந்து இல்லை நமக்கு அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கும்போது நம்ம வந்து அதில் ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். இப்போ நிறைய பேர் வந்து பண்ணுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதில் வந்து அதிகமான பேர் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியை விட்டு ஒரு சில பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சென்செக்ஸுக்கு வந்து மாறியிருக்காங்க. ஏன்னா அதோடைய லாட் சைஸும் கம்மி, ஸோ கேபிட்டலும் கம்மி. இப்போ வந்து நம்ம வந்து நிஃப்டி ஒரு நாள் வந்து ஒரு நல்ல ட்ரெண்டிங் மூவ்மெண்ட் இருக்கும். அதே நேரம் நமக்கு அதில் வந்து ஒரு என்ட்ரி லெவல்ஸும் நமக்கு வந்து கிடைக்கலாம். ஆனால் வாரத்தில் இருக்கக்கூடிய 5 நாட்களுமே வந்து நமக்கு நிஃப்டியில் வந்து என்ட்ரி பாயிண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சாத்தியமில்லாத விஷயம். ஒரு நாள் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இருக்கும், ஒரு நாள் வந்து சைட்வேஸில் இருக்கலாம், ஒரு நாள் வந்து ஒரு பெரிய மூமெண்டம் இருக்காது. ஒரு 50 பாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே இடத்துலையே உங்களுக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இதில் வந்து இதை மட்டுமே நம்ம வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் வந்து நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டே இல்லாத சமயத்தில் அதில் ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை தேடுறது, திரும்ப வலுக்கட்டாயமாக அதில் போய் ஒரு ட்ரேட் எடுக்கிறது, அது லாஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த இண்டெக்ஸை வந்து வாட்ச் பண்ணுவாங்க. அடுத்த இண்டெக்ஸ்லையாவது நம்ம வந்து விட்டதை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா ராங்காக ஒரு ட்ரேட் எடுத்து திரும்ப அதுலேயும் வந்து ஒரு லாஸை வந்து பார்ப்பாங்க. இப்போ இதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணலாம். அதில் வந்து முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம எதிலெல்லாம் வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு கண்ட்ரோலுக்குள்ள நம்ம கொண்டு வரணும். இப்போ அந்த லிஸ்ட்டில் வந்து 2 நம்ம இண்டெக்ஸஸ் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத 2 இண்டெக்ஸில் ஒரு இண்டெக்ஸ் வந்து நம்ம கேபிட்டலுக்கு சூட் ஆகிற ஒரு இண்டெக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அது போக ஒரு
3 ஸ்டாக்ஸஸ் வந்து நம்ம நிஃப்டி 50ல் F&Oவில் ட்ரேட் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸஸ் வந்து ஒரு 3 ஸ்டாக்ஸஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை தாண்டி கமாடிட்டியில் வந்து நீங்கள் ஒரு 2 ஸ்கிரிப்டை வந்து எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நேச்சுரல் கேஸ், அதுவுமே வந்து நல்ல ஒரு ஸ்கிரிப்டு, அதுலேயுமே வந்து நல்ல ஒரு மூமெண்டம் இருக்கும். அதே மாதிரி க்ரூட் ஆயில் வந்து பண்ணணும்னா, ஸோ க்ரூட் ஆயில் வந்து உங்களுக்கு ஒரு 25th அதுக்கு மேலே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் கொஞ்சம் ஹெவியாக தேவைப்படும். அதே இது மந்த்லி நம்ம ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே, அதே இது 20ஆம் தேதிக்கு உள்ளே வந்து அதில் வந்து ஓரளவுக்கு மீடியமான ப்ரீமியம் தான் இருக்கும். 3ஆவதாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கோல்டு மினி. ஸோ இதுலேயுமே வந்து ஒரு நார்மலான ஒரு சின்ன கேபிட்டல் வச்சுருக்கிறவங்க ட்ரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரீவியஸ் டே உங்களுக்கு நீங்கள் முதல்லையே அதை அனலைஸ் பண்ணி வச்சுருங்க. அதாவது ஸ்டாக்கையும் சரி, இண்டெக்ஸும் சரி, கமாடிட்டியும் சரி, இந்த 3ஐயுமே அனலைஸ் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு நம்மளுடைய செட்டப்பு வந்து ஒரே மெத்தடில் தான் இருக்கணும், ஒரே ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கணும். அதே நேரம் நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அது ஒரே ஒரு ஃபார்முலாவில் தான் இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சூப்பர் ட்ரெண்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை மூவிங் ஆவரேஜ் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி நீங்கள் அந்த சூப்பர் ட்ரெண்டை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி மூவிங் ஆவரேஜை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் ஒரு இண்டிகேட்டர், இன்னொரு நாள் இன்னொரு இண்டிகேட்டர்னு நீங்கள் மாறினீங்கனாலும் உங்களுக்கு அது செட் ஆகாது. எந்த நமக்கு செட் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதை கடைசி வரைக்கும் அதே ஸ்ட்ராட்டஜியில் தான் இருக்கணும். நம்ம மாற்றினோன்னா நம்மளுடைய ட்ரேடிங் செட்டப்பே மாறிடும். ஸோ நமக்கு ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுறோம். ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு இண்டெக்ஸுக்கு வந்து 3:15 வரைக்கும் நம்ம டைம் எடுத்துக்கலாம். பட் இதுக்குள்ளே நமக்கு வந்து 2 பீரியடாக பிரித்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிதுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்கிரிப்டாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுலேயும் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடைச்சதுன்னா அதில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த 2லேயுமே நமக்கு என்ட்ரி பாயிண்ட்ஸஸ் இல்லை அன்னைக்கு அப்படின்னு வரும்போது 3ஆவதாக இருக்கக்கூடிய கமாடிட்டி ஆப்ஷன்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். அதில் நமக்கு வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ஃப்ரீயாக ஒரு மைண்ட் செட்டோடைய ஈவினிங் வந்து நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு 7 o'clock அபோவ் 7 o'clockலேருந்து ஒரு 8:30க்குள்ள ஒரு நல்ல ஒரு மூமெண்டம் இருக்கும். அதில் நம்ம ஒரு ட்ரேட் எடுத்து நமக்கு தேவையான ப்ராஃபிட் அமௌண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு வெளியில் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டோட நம்ம வந்து அனலைஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கும்போது அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கும். அன்னைக்கு என்ட்ரி இல்லை அப்படின்னு சொன்னால் என்ட்ரி இல்லை, ட்ரேடும் கிடையாது. நம்ம வெறுமனையாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிவிட்டு மறுநாள் நமக்கு என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்குதோ அதன்படி நம்ம வந்து மறுநாள் ட்ரேடுக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக போகலாம். ஸோ இதில் லாஸும் நமக்கு வந்து கம்மியாகும். அதே நேரம் நம்மளுடைய சைக்காலஜியும் என்ன ஆகும்னா, ஓவர் ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அது ஸ்டாப் பண்ணும். இதில் நல்லா ஒரு விஷயம் நல்லா வந்து நீங்கள் கவனிச்சிக்கணும். இன்டெக்ஸில் நீங்கள் எடுத்து லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு ட்ரேட் அன்னைக்கே முடிஞ்சுது. அதே நேரம் ஸ்டாக்கில் நீங்கள் எடுத்து லாஸ் பண்ணிங்கனாலும் அன்னைக்கு ஒரு ட்ரேடோட முடிக்கிறது பெட்டர். ஏன்னா இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இண்டெக்ஸில் லாஸ் பண்ணிவிட்டு திருப்படி கமாடிட்டியில் போய் மறுபடியும் ஓவர் ட்ரேட் எடுக்கிறதுக்கு பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான், ஆனால் என்ட்ரி பாயிண்ட் இருந்தால் மட்டுமே என்ட்ரி எடுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வந்து உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய கேபிட்டலையும் நல்ல க்ரோத் பண்ணி கொடுக்கும். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 1 மந்த்துக்கு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஒரு பெரிய லெவலில் க்ரோத் ஆகலைனாலும் ஒரு மினிமம் ப்ராஃபிட்டோட நீங்கள் வந்து ப்ளஸில் இருப்பீங்க. அது உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இன்னும் உங்களுடைய ட்ரேடிங் நாலேஜையும் ட்ரேடிங் சைக்காலஜியும் உங்களை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த